தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் இடுக்கியில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட ஆம்புலன்ஸ். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைப்பில் இணைகிறார் ஹேமலதா. வணக்கம் ஹேமலதா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் வினிதா. கேரள மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தொடங்கி தற்பொழுது மழை பெய்து வருகிறது. இதுல பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதுமே பெரும்பாலான இடங்கள்ல மழை பெய்து வருது. இன்று 9 மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா நேற்று இரவு முதல் பாத்தீங்கன்னா இடுக்கி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா கூட்டாட்டு பகுதியில் உள்ள ஆற்றுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் கரையோரம் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள்லாம் அந்த ஆற்று நீர்ல அடித்து செல்லப்பட்டது. அதே பாத்தீங்கன்னா தூக்கு பாலம் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார், இருசக்கர வாகனங்களும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. இதே போல பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல வீடுகளில் மழை நீர் தேங்கி உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா இடுக்கியில் உள்ள கல்லாறு அணை பாத்தீங்கன்னா நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்ததை தொடர்ந்து தற்பொழுது பாத்தீங்கன்னா அணையிலிருந்து நீர் திறக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. இதனால பாத்தீங்கன்னா கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. தற்பொழுது மழை தொடர்வதால பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு டிராவலர் வேன் பாத்தீங்கன்னா இந்த மழை வெள்ளத்தில் அடித்து செல்லக்கூடிய காட்சி தற்பொழுது வெளியாகி உள்ளது. இனிதா, தகவல்களுக்கு நன்றி ஹேமலதா.